எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் இந்த நாளில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நம்மை தாங்கி ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ல, தேசங்களுக்காக, மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோமே, அதனுடைய பலனை பார்க்குறோமா? பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் வல்லமை உள்ளது. நம்முடைய ஜெபம் வீண் போகாது. நம்மை ஜெபிக்க வைக்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் அற்புதமாய் பதில் கொடுத்து கொண்டே வருகிறதே நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நாம் இந்த நாட்களில் ஜெபத்தை பற்றிதான் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வர்றோம்ல. பரிசுத்தவான்களின் ஜெபம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அது 338வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். அதாவது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம் என்பதாய் சொல்லப்படும். பரிசுத்தவான்களின் ஜெபம் அது தூப வர்க்கம் என்று நம்ம தூப வர்க்கத்துக்கு தியானிச்சோம்ல. 4 பொருட்கள், அதில் 4 விதமான ஜெபங்கள் கடந்த நாளில் தியானித்தோம். இதில் பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் தூப வர்க்கமாக அந்த தூப கலசத்தில் விழ வேண்டும். அது குறித்து தான் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கும் போது தெளிவாக நமக்கு தெரியல. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 8:3-4 வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. தூப கலசம் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் உலகத்தில் உள்ளது. நீங்கள் நெருப்பு தழல் போட்டிருப்பாங்க, அதில் சாம்பிராணி தூப வர்க்கம், அந்த சாம்பிராணி போட்டோன்னு அப்படியே ஒரு புகை வரும், ஒரு வாசம் வரும்ல. இதை ஜெபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தூப கலசத்தில் நம்முடைய ஜெப தூபம், நம்முடைய ஜெபம் ஒரு தூபமாக போய் அந்த ஜெபம் அங்கே விழணும். அப்பொழுது அந்த ஜெப தூபம் பரிசுத்தவானுடைய தூப வர்க்கம் தூப வர்க்கமாக போட்ட உடனே ஜெப தூபம் அப்படியே எழும்புகிறது என்பதாய் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தூப கலசத்தில் போய் சேரணும். அப்போ தான் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். யாருடைய ஜெபம் போய் சேரும்? பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று இங்கே ஒரு வசனம் சொல்லப்படும். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இங்கிருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களும் பரலோகத்தில் போய் தூப கலசத்தில் அது விழாது. அது பரிசுத்தவான்களுடைய ஜபம், அதுக்கு தகுதியான ஜபங்கள் தான் பரலோகத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னால் தூபமாக எழும்பும். அது தகுதியான ஜபமாக இருக்கணும். என்ன பைபிள் இருக்குல்ல, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை, என் இருதயத்தில் அக்கிரம சென்று கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அந்த ஜெபத்தை கேட்கவும் மாட்டார், பதில் சொல்லவும் மாட்டார். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்க பாவத்தில் இருந்து கொண்டு மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பது இல்லை. எல்லா ஜெபமும் பரலோகத்துக்கு போகவும் செய்யாது. சிலர் நினச்சிக்கிறாங்க நான் ஜெபிக்கிறலாம் பரலோகத்துக்கு போகுதுன்னு. அப்படி கிடையாது. பரிசுத்தவானுடைய ஜெபம் அங்கே இருக்கிற தூப கலசத்தில் போய் தூப வர்க்கமாய் விழும் பொழுது அங்கே தூபமாக அது ஜெப தூபமாக அது எழும்புகிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தை குறித்து விவரித்து சொல்லும்போது நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் எப்படி செயலாற்றுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. அப்போ நம்முடைய ஜெபம் அது பரலோகத்தில் தூப கலசத்தில் போய் சேரணும்.
அந்த ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து பதில் கொடுப்பார் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ பரிசுத்தவானுடைய ஜெபம் என்றால் நாம் ஜெபத்தில் தகுதி உள்ளவளாக இருக்கணும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கணும். அப்புறம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஜெபத்தை ஆரம்பிக்கும் முன்னால ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் தனி ஜெபமாக இருந்தாலும் குழுவாக கூடி வந்தாலும் ஒரு தேசத்துக்காக ஜெபிக்க போகிற காரியமாக இருந்தாலும் முதலாவது ஆயத்த ஜெபம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு ஏதாவது துண்டிக்கப்பட்டிருந்தால் சரிப்படுத்தி ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அந்த உணர்வோட அந்த விசுவாசத்தோட எக்ஸ்பீரியன்ஸோட சும்மா நினச்சேன் ஜெபிக்கிறேன் அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. அந்த உண்மையான ஒரு கனெக்ஷன் ஆண்டவரோட ஏற்படணும். பரலோகத்தோட உங்களுடைய ஆவி பரலோகத்தோட இணையணும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அந்த ஜெபம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக போய் அது விழும். அதுதான் பலனை கொண்டு வரும் என்பதை மறந்துடக்கூடாது. அதற்கு தான் நீங்கள் அந்த ஜெபம் பாருங்களேன், பரிசுத்தவானுடைய ஜெபம் எப்போவுமே எனக்கு சுகந்தாங்க, விடுதலை தாங்க, அதை தாங்க, இது எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் பரிசுத்தவான்களாய் தேவனோடு நெருங்கி வாழ்வுடைய ஜெபம் டிஃப்ரெண்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. வெறும் உலக காரியத்துக்கு ஜெபிப்பது அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது, விசுவாசிகளுக்காக ஜெபிப்பது, சபைகளுக்காக ஜெபிப்பது, ஊழியர்களுக்காக ஜெபிப்பது, பலவிதமான ஜெபங்களை ஏறெடுப்பாங்க. இப்போ வேத புஸ்தகத்தில் பவுல் எழுதின நிருபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தமான ஒரு தேவ மனிதர், பரிசுத்த பவுல் என்று அழைக்கப்படுவதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய பல ஜெபங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதை குறிப்பிடுகிறார். இதை கற்றுக்கொள்ளும். முக்கியமாக சபை நடத்துகிற மெய்ப்பர்கள் இந்த பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்தபடி நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்குனால தான் அவர் மாதிரி ஜெபம் அவர் எழுதி வைத்திருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி வெறும் சுகத்துக்காக விடுதலைக்காக மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. பரிசுத்தவான்களாயிருக்கிற ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிறவர்கள், பிஷப்மார்கள் பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்ததை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம ஜெபிக்கணும். அவர் என்ன ஜெபம் பண்ணார்? எபேசியர் 1:19 சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:19 என்ன சொல்றாரு? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா? கொஞ்சம் நீங்கள் ஒரு முறை வாஸ்தா புரியாது, 2 முறை 3 முறை வாஸ்தா தான் அதில் என்ன பவுல் சொல்ல வருகிறார் என்பது தெரியும். விசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறாராம். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுறவங்க, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது இன்னும் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய மகா மேன்மையை புரிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு மேன்மையான ஜெபம் பார்த்தீங்களா? நம்ம எனக்கு வெறும் உலக காரியத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறோம். சுகம் வேணும், விடுதலை வேணும், வேலை வேணும், படிப்பு வேணும், எங்களுக்கு பிஸ்னஸ் வேணும், கடன் பிரச்சனை மாறணும், வீடு வேணும், வாகனம் வேணும், எல்லாம் உலக காரியமாகவே ஜெபிக்கிறோம். ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வித்தியாசமாக மாறிடும். வெறும் உலக காரியத்திற்காக அல்ல. நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண முதல்ல அவங்க ரட்சிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுவேன். ஒப்பு கொடுக்க, ரட்சிக்கப்பட, பல காரியத்துக்கு ஜெபிப்போம். கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆண்டவரே இந்த வசனம் தொடர்ந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும், அவங்க விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், பின்வாங்கி போகாமல் உமக்குள்ளே வளரணும், அவங்க ஒரு சபையில் போய் அமர்ந்து கற்றுக்கொண்டு கத்தருக்குள்ளே பலன் அடையணும், உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும்னு ஜெபம் செய்வேன். அப்படி ஜெபிக்கணும்ல. அப்படி ஜெபிக்காட்டா என்னுடைய ஊழியம் முற்று பெறாது.
நீங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி ஜெபிக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி இந்த ஜெபம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஒரு தூபமாக எழும்பின் இருக்கும். அதை பரலோகம் அங்கீகரிக்கும். இன்னொரு ஜெபம் பாருங்க, அவர் ஜெபிக்கிற எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில், அது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16 19 வசனத்தை பாருங்க. 16 எபேசியர் 3 266 பக்கம் புதிய ஏற்பாட்டில், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையுள்ளவளாய் பலப்படவும், உள்ளான ஆவிக்குரிய மனிதனில் விசுவாசிகள் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அன்பில் வேரூன்றணும், ஆண்டவர்களை நிலை பெறணும், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு காரியத்துக்கு ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்கு. ஒரு சபையில் விசுவாசிகள் இருந்தால் அந்த விசுவாசிகளுக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இது பரிசுத்தவான்களுடைய ஜெபம். உலக மக்கள் தான் அவங்க தேவைக்காக ஜெபிப்பாங்க. அப்புறம் பொதுவான காரியத்தை எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்பணும், குடிகாரம் மனம் திரும்பணும்னு ஜெபிப்பாங்க. ஆனால் விசுவாசிகள் கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரத்தை அறிந்து கொள்ளணும், அன்பிலே வேரூன்றணும், கர்த்தருக்குள்ளே பலன் அடையணும், உள்ளான மனுஷனிலே பலன் அடையணும். இதுக்காகலாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. சபை நடத்துறவங்க உங்க விசுவாசிகளுக்கு இப்படி ஜெபிக்கிறீங்களா? இதான் பரிசுத்தவானுடைய ஜெபம். இந்த ஜெபம் வேலி உள்ளது, பரலோகம் அதை உடனே அங்கீகரிக்கும். அந்த மாதிரி ஜெபிக்கணும் இல்ல? ஆவிக்குரிய நன்மைகளுக்காக ஜெபம் செய்வது, அப்படி ஜெபிக்கிறது. அதே மாதிரி பவுல் இன்னொரு காரியம் சொல்றார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் அவர் விசுவாசிகளுக்கு சொல்லும்போது அவர் ஜெபிக்கிறார். இப்போ விசுவாசிகளுக்கு ஒன்று சொல்றார், எப்படி ஜெபிக்கணும்னு. அவர் ஜெபிக்கிற அனுபவத்தை எழுதியிருக்கிறார். விசுவாசிகள் எப்படி ஜெபிக்கணும், பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 2:1-2 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காகவும் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் என்ன ஜெபிக்கிறது? 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்தில் நல் ஒழுக்க அமைதி சமாதானம் காணப்பட அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன், எங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு இந்த ஜெபெல்லாம் சபையில் ஏறெடுக்கப்படணும், விசுவாசிகளுடைய வீடுகளில் ஏறெடுக்கப்படணும். தான் பரிசுத்தவான்களுடைய இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போய் சேரும், தேவன் அதற்கு பதில் தருவார். அதே மாதிரி பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 18-20 வசனம் வாசிக்கும் போது அங்கே ஜெபத்தை பெற்ற ஒரு அருமையான காரியத்தை பவுல் சொல்றார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்கள், அதை முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்க, அது மாதிரி சபை ஊழியம் செய்கிற மெய்ப்பர்கள், சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷங்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், இந்த மாதிரி அவங்களுக்காக நீங்கள் குறிப்பாக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. பார்த்தீங்களா? எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நான் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுக்கு எனக்கு பலன் வேணும், ஜெபம் பண்ணுங்க.
நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்கு ஆட்சேபிங்க. அந்த வாக்கை தேவன் தரணும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாக்கு வல்லமையை தரணும், சரியான வார்த்தைகளை தரணும். ஆண்டவரே, அதற்கு நம்முடைய ஊழியர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரும், அவங்களை பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். பார்த்தீங்களா, எவ்வளோ காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது மாதிரி இந்த பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் பாருங்கள், ஒன்று சொல்ல, நான் தைரியமாக பேசணும், சுவிசேஷத்தை கரெக்டாக சொல்லணும், அதுக்கு எனக்காக ஜெபிங்க. அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது எங்கள் பாஸ்டருக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அவங்க கர்த்தருடைய வசனத்தை சரியாய் போதிக்க கிருபை தாரும், அவரை பயன்படுத்தும், ஏற்ற செய்தியை தாரும், அவருக்கு ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், உங்களோட பாஸ்டருடைய பிரசங்கமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். தேவன் வல்லமையை பயன்படுத்துவதை பார்ப்பீங்க. அதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பாருங்கள், தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்தார். சீஷரோடு ஜெபித்தார், ஜெபிக்க மாடல் பிரேயர்லாம் சொல்லி கொடுத்தார், சீஷர்களுக்காக ஜெபித்தார். அவருடைய ஜெபம் பாருங்க, யோவான் 17 அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதுமே அவருடைய ஜெபம் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறாரு. என்ன தெரியுமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம், லூக்கா 22 அதிகாரம் 31, 32 வசனம் பாருங்க. லூக்கா 22, 31, 32 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை இயேசு ஜெபத்தை பற்றி சொல்றார் பாருங்க. பின்னும் கர்த்தர் இயேசு, சீமோனே சீமோனே, பேதுருவை பார்த்து சொல்றார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். இங்கே பாருங்க, ஆண்டவர் பேதுருகிட்ட பேசுகிறார் டைரக்டாக. சீஷர்கள் 12 பேரில் பேதுருகிட்ட பேசுகிறார்னு சொல்ல, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது. எல்லா சீஷரையும், ஆனால் ஆண்டவர் டைரக்டாக பேதுருகிட்ட தான் பேசுகிறார். எல்லாரையுமே புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவுடைய பெர்மிஷன் இல்லாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை சாத்தான் நெருங்கவே முடியாது. தூரத்திலிருந்து பிரச்சனை உண்டாக்கலாம், போராட்டம் உண்டாக்கலாம், தொட முடியாது. இதுதான் அறிந்து கொள்ளணும். அதனால் தேவனிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு அவன் வருவான். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவிடத்தில் உத்தரவாகி வாங்கி கொண்டு தான் யோபுவை சோதிக்கும்படி வருகிறான். அது மாதிரி இங்கே கர்த்தரிடத்தில், இயேசுவிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அவளை சுலகளை வைத்து புடைக்கிறது போல நான் புடைக்கிறேன். இவங்க 3 வருஷம் கூட இருந்தாங்கல்ல, எப்படி உங்க கூட நிற்கிறான்னு நான் பார்க்குறேன், எல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சவால் விட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். பேதுருக்காக பிரத்யேகமாக இயேசு வேண்டிக் கொள்றார். என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அதனால தான் இயேசு ஜெபித்ததுனால தான் பேதுரு பின்வாங்கி யூதாச மாதிரி நாண்டு கொண்டு செத்து விடாதபடி மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்து விட்டார். அது காரணம் இயேசுவனுடைய ஜெபம். பேதுருக்காக அவர் ஜெபித்தார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டுதல் செய்திருக்கிறேன். ஏன்னா அவர் தான் ரொம்ப பலவீனமான ஆள். மற்றவங்கெல்லாம் ஓடி போனாங்க, பேதுரு தான் மறுதளிச்சார். அதனால தான் ஆண்டவர் அவருக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிறார். அதனால தான் பாருங்க, நம்ம மணிப்பூரில் பிரச்சனை, கிறிஸ்தவங்க தாக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க. இப்போ ஒரிசாவில் பிரச்சனை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க, மறுபடியும் கிறிஸ்தவர்களை தாக்க பிளான் பண்ணுறாங்கன்னா, முதல்ல நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்? பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, விசுவாசத்தில் பலன் அடையணும், ஆண்டவர் மேல் உள்ள அன்பை விட்டுவிடக்கூடாது, அவங்கள ஆண்டவரை விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா, இது இயேசு சொல்லி கொடுத்தது, நம்ம ஜெபிக்கணும். உலக அளவில் நிறைய தேசங்களில் கிறிஸ்தவங்க தாக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. அப்போ தேவ பிள்ளைகள், ஊழியக்காரருடைய விசுவாசம் அவங்க விட்டு விடாதபடி நிலைநிற்க, ஒளிந்து போகாதபடி செபிக்கணும், சோர்ந்து விடாதபடி செபிக்கணும், பின்மாற்றம் ஆகாதபடி செபிக்கணும், கர்த்தருக்குள்ளே பலனா நிற்கணும், விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு செபிக்கணும். அந்த ஜெபம் கேட்கப்படும், ஆண்டவர் ஜனங்களை நிலைநிறுத்துவார்.
இதான் அந்த ஜெபம். பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் இயேசு கூட ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்முடைய ஜெபம் பரலோகத்திற்கு ஏற்றுமதியானதான் இறக்குமதி பதில் வரும். ஒன்றுமே பரலோகத்துக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணாமல் இறக்குமதி வரும்னு காத்திருந்தா எப்படி வரும் ஆசீர்வாதம்? நம்முடைய ஜெபம் போனாதான் அங்கேருந்து ஆசீர்வாதம் வர முடியும். அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவ்வளவு அவசியம். எப்பொழுதும் உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகள். எப்பொழுதும் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்னு சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளுக்காக தேவனை துதிப்பது, அவங்களுக்காக ஜெபம் செய்வது, இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியங்கள். ஆனால் இதை அறிந்த நாமும் அந்த மாதிரி ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். பவுல் சீலாவும் கூட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது ஜெபித்தாங்க, அதே சமயத்தில் துதித்து பாடினாங்க. ஐயோ அடிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் இது மாதிரி என்ன தப்பு பண்ணோம், ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவம், கேள்வி கேட்கல, ஆண்டவரை துதித்து பாடி கொண்டிருந்தார்கள். துதிப்பது, அந்த சூழ்நிலைக்காக ஆண்டவரை துதிப்பது, அடிக்காக, உதைக்காக, பாடுகளுக்காக ஆண்டவரை துதிப்பது. பேராக சொல்ல, உங்களை பற்றி இந்த மாதிரி வீடியோவில் ஒருத்தர் பேசுகிறார் இங்கே பேசுகிறார். சிலர் சொன்னாங்க, ஒருத்தர் பேரெல்லாம் சொல்லி அவரை தெரியுமான்னா, அவர் வீடியோ நான் பார்த்ததும் இல்லை, அவர் பார்த்தா கூட எனக்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா நான் சொல்லி கேள்விப்பட்டேன் தவிர நான் பார்த்ததே கிடையாது, அவர் பேசினதே கேட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், சில வருஷத்துக்கு நான் இந்த எழுப்புதல் திட்டத்தில் நுழைஞ்ச உடனே உன்னை குறித்து முன்னால் எழுதுவாங்க பத்திரிக்கையில், அப்போ அதை பற்றி பேசினார். இப்போ உன்னை பற்றி பேசுவாங்க, பொய்யான செய்தியெல்லாம் பரப்புவாங்க, பல காரியம் நடக்கும், எழுப்பலுக்கு விரோதமாகவும் பேசுவாங்க, ஊழியத்துக்கு எதையும் நீ பார்க்காத, எதுலையும் கவனம் செலுத்தாத, உனக்கு நான் என்ன ஊழியம் தந்திருக்கனோ அதில் கவனம் செலுத்தி முன்னேறி போய்கிட்டே இரு. இதெல்லாம் பார்த்தா எண்ணம் டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஆண்டு சொன்னதுனால நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. கேட்டாங்க, வந்தார் பேரை சொல்லிட்டு தெரியுமா பிரதர் எவர் அப்படின்னாங்க. அவர் நின்னா கூட எனக்கு அவர் தெரியாது. நான் ஒரு நாள் அவர் வீடியோ பார்த்தது உண்மையாக கத்தருக்கு முன்னால் சொல்ல, அவர் வீடியோ பார்த்து அவர் பேசுகிறான்னு தெரிஞ்சோடனே அது மாதிரி உள்ளதை உடனே நான் மற்றவங்கள பற்றி தலைப்பு ஒன்று போட்டிருப்பாங்க, உள்ளே போனால் குறை சொல்ல ஆரம்பிச்சு உடனே மாத்திரம் கேட்கறதில்லை. அது அவசியம் இல்லை. அது ஒரு பிசாசனுடைய ஒரு செய்தி. பரிகாசம் பண்ணுறது, ஊழியர்களை கேவலமாக பேசுவது, குறை சொல்கிறது, அதை கேட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால அந்த கேட்கறதே இல்லை. ஆனால் அப்படி செய்தி கேள்விப்பட்டு அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரே எனக்கு விரோதமாக பேசுகிற அவங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த செய்தி சொல்கிற அவங்களுக்காக ஸ்தோத்திரம், அந்த நிந்திக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியமாய் கருதுகிறமை துதிக்கிறேன்னு ஆண்டவரை நல்லா துதிப்பேன். துதிச்சுட்டு அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க, ஆண்டவரையும் ஜெபம் பண்ணி முடிச்சிடும். அப்புறம் உள்ளத்துக்குள்ளே வைக்கிறதில்ல, எடுத்து போட்டுருங்க. அதை பற்றி யோசிக்க நேரம் கிடையாது. நம்ம தேசத்தை பற்றி யோசிக்கணும். பல தேசங்கள் எழுப்புதலுக்கான நிறைய காரியங்கள், ஆத்துமாக்கள், அதை பற்றி யோசிக்க நமக்கு நேரம் கிடையாது, நேரம் போதவில்லை. எப்படி அடுத்த ஆளை பற்றி பேசிட்டு உட்காரதான் டைம் கிடையாது நமக்கு. ஏன்னா அவ்வளோ மூலி ஜெபிக்க வேண்டிய, பார்த்தீங்களா பவுல் இதெல்லாம் ஜெபிக்கிறார், இவ்வளோ காரியம் இருக்குது ஜெபிக்க வேண்டியது. நம்ம எப்படி அடுத்த ஆளை பற்றி பேசிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு, அதுக்கு டைமே கிடையாது. அதனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், அதுக்கு ஒரு என்ன ஏன் அடித்தாங்க இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு வருத்தப்படலை, தேவனை துதித்து பாடி கொண்டிருந்தாங்க. அது மாதிரி தானியல் கூட அவருக்கு விரோதமாக சட்டம் ஏற்றப்படுகிறாரு. அப்போ என்ன சொல்ல, தானியல் 6:10 தேவனை நோக்கி ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆண்டவர் இப்படிலாம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, நமக்கு விரோதமாக அப்படிலாம் பேசலை. அவர் வழக்கத்தின்படி ஜெபிச்சுட்டு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே இருந்தார் என்று. அதுதான் நம்ம செய்யணும். எப்போ எல்லாவற்றிற்காக ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், எல்லாவற்றிற்காக நம்ம ஜெபிக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணும். வரங்களை உங்களுக்கு அருளும்படி நான் வேண்டுகிறேன்னு சொல்றார் பவுல் அப்போஸ்தலர். ரோமர்கள் நிருபத்தில் நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு சில ஆவிக்குரிய வரங்களை தேவன் அருளும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நான் ஜெபிச்சிருக்கேன். எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுங்க, வல்லமை கொடுங்க, பயன்படுத்துங்க. அதனால எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவங்க ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுது, வியாதியை சுகமடைகிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சபை விசுவாசிகள், சபையில் இருக்கிற மக்கள் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், வல்லமை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தணும்னு ஜெபிக்கிறீங்களா?
பவுல் அப்போஸ்தலன் அப்படி ஜெபித்தார். ரோமர் 1 இருக்குது. அப்போ நம்ம அப்படி ஜெபிக்கணும்ல, தேவன் எதிர்பார்க்கிறார்ல. அதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். சுயநலம் இல்லாமல், சுய பெருமைக்கு இடம் இல்லாமல் எல்லாரையும் நேசித்து ஜெபிக்கிற ஜெபம் தான் பரலோகத்தில் தூப கலசத்தில் போய் விழும். சுயநலத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. பொறாமையோடு ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. மற்றவங்க மேல உள்ள எரிச்சல்ல கோபத்தில் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. அந்த ஜெபம் டைம் தான் வேஸ்ட்டு. அதனால நம்ம ஜெபிக்கும் போது இதை அறிந்து கொள்ளணும். சரி, 7வது ஒரு காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம், கர்த்தராகிய இயேசுவுடைய ஜெபம். 7வது ரோமர் 8:34 பாருங்க. ரோமர் 8:34 வசனம். ஒரு 2 வசனம் நான் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு முடித்து கொள்ள போகிறோம். ரோமர் 8:34 வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரலோகத்தில் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டார். என்ன செய்கிறார் பாருங்க. அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பரலோகத்தில் பிதாவின் சிங்காசன பக்கத்தில் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த 2000 வருஷமா இயேசு ஜெபித்து கொண்டே இருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறாரு. எபிரேயர் 7:25 வசனத்திலும் பாருங்க. எபிரேயர் 7:25 வசனம். அங்கே வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிற, தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். 7:20 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். பிதாகிட்ட வேண்டுதல் செய்வார். இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன், தவறு பண்ணிடுறேன், பிதாகிட்ட, பிதாவே இன்னொரு சான்ஸ் கொடுங்க, மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க. அப்போ உணர்த்துவார், சரிப்படுத்துவார். உடனே பிதாகிட்ட பரிந்து பேசுவார். நம்மளும் ஒப்பு கொடுத்த உடனே அது மன்னிக்கப்பட்டு நம் உள்ளத்தை விட்டு எடுக்கப்பட்டு விடும். அவர் பிதாகிட்டத்தில் பரிந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நம்ம குறைவுள்ள மனிதர்கள், அப்பப்போ தவறிடுவோம், மிஸ்டேக் பண்ணுகிறோம், பிதாகிட்ட பரிந்து பேசுவார். அப்போ நாமும் இயேசுவை போல மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசணும். குறை சொல்லி கொண்டிருக்காதபடி, அந்த சகோதரனுக்குள்ள இந்த குறை காணப்படுகிறது, ஆண்டவரை மன்னிச்சிருங்க, அதை சரிப்படி. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாகிட்ட நமக்காக வேண்டுதல் செய்கிறார், எனக்காக வேண்டுதல் செய்கிறார். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தவறே செய்யலையானா நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன். சில பலவீனங்கள் குறைகள்னால தவறு நடந்திருக்கிறது. ஆனாலும் நான் ஏன் தண்டிக்கப்படாமல் உயிரோடு இருக்கேன்னா, இயேசு பரிந்து பேசினார், பிதாவே மன்னிச்சிருங்க, அவனுடைய பலவீனம், அவனுடைய குறைகள், நான் அதை சரிப்படுத்தி நான் அவனை மறுபடியும் நான் உருவாக்குறேன், பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பிதாகிட்ட பரிந்து பேசுகிறார். அதான் அவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஊழியம். அவர் பரிந்து பேசுறதுனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, நம்ம உயிரோடு இருக்கிறோம். இல்லாட்டா நம்ம செய்த தவறுக்கு இப்போ ஆண்டவர் தண்டனை கொடுத்தாருன்னா யார் நிலை நிற்க முடியும்னு சொல்கிறீங்க? முடியும். அதே மாதிரி இயேசுவை போல நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசணும். ஒருத்தட்ட குறை இருக்குன்னா போய் வீடியோ வெளியிடாதுங்க. அதனால் நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. பிதாகிட்ட உண்மையாக அவங்களுக்கு அன்பு இருக்குன்னா, குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சா உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க, பரிந்து பேசுங்க. ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியம் செய்கிறாரு, சில குறை இருக்குது, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவரை பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் இயேசு செய்கிற ஊழியம். குறை சொல்கிறது யாருன்னா பிசாசு. அவன் பிதா போய் உட்காந்து பாருங்க, ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். சகோதரர்கள் மீது குற்றம் சொல்லுகிறவன் பிசாசு. அப்போ நீங்கள் குறை சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த பிசாசின் ஆவி உங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், தேவனுடைய பார்வையில் அது பாவமாய் போய்விடும். அதை அறிந்து கொள்ளும். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? அதுதான் நம்ம செய்யணும். பரிந்து பேசுகிறார், மன்னிச்சிருங்க, பலப்படுத்துங்க, மறுபடியும் பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரை நான் உங்களோட பேசுகிறேன், உணர்த்துக்கிறேன், சரிப்படுத்துகிறேன்னு பேசி அவர் நமக்கு பரிந்து பேசுகிறதுனால தான் உயிரோடு இருக்கிறோம். அதே மாதிரி நாம் மற்றவர்களுக்கு ஒரு குறையை பார்க்கும்போது அங்கே போய் அங்கங்கே தூசித்து தெரியாமல் அதை பிரபலப்படுத்தாமல் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுவது, ஆண்டவரை மன்னிச்சிருங்க, சரிப்படுத்த
சரிப்படுத்துங்க, உங்களுடைய இதயத்துக்கு ஏற்றபடி மாற்றுங்க, நல்ல ஊழியக்காரராக செயல்பட கிருபை கொடுங்க. பரிந்து பேசி ஜெபிப்பாரு. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவை போல நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், பரிந்து பேசணும், ஆண்டவரை கிருபை தாரோன்னு கேட்கணும். அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நானும் ஒரு பரிசுத்தவானாக ஒரு ஜெபம், பரிசுத்தவானுடைய ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கணும். என்னுடைய ஜெபம் பரலோகத்தில் தூப கலசத்தில் வந்து அது விழும்படிக்கு தகுதியான ஜெபமாக இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்மை போல நான் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணணும். நான் குறை சொல்லி கொண்டிருக்காதபடி, பரிகாசம் பண்ணி கொண்டிருக்காதபடி, இயேசுவை உம்மை போல ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்க. மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க உதவி செய்யுங்க. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆவியானவர் கிருபை கொடுங்க, ஆவியானவர் பலப்படுத்துங்க, ஆவியானவர் வல்லமைப்படுத்துங்க. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு இயேசுவை போல ஜெபிக்கிற இருதயத்தை தாருங்க. பவுல் அப்போஸ்தலனை போல ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபமாக ஏறெடுக்கவும், பரலோகத்திலே தூப கலசத்திலே வந்து விழக்கூடிய அளவிற்கு ஜெபிக்கிற அந்த பரிசுத்த ஜெப அனுபவத்தை தாங்க. உம்மை போல மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க. குறை சொல்லுகிற சுபாவங்கள், குற்ற சொல்லுகிற சுபாவங்களை எடுத்து போடுங்க. அந்த பிசாசின் ஊழியத்தை நாங்கள் செய்யாதபடி இயேசுவின் ஊழியத்தை செய்ய கர்த்தருக்கு கிருபை கொடுங்க. அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.